திலீபாபு வணக்கம் தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ரீதி, செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பழத்தோட்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசினர் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து 12 சிறார்கள் காவலரையும் தாக்கிவிட்டு சாலையில் செல்லும் பொதுமக்களையும் தாக்கி சுமார் 3 இருசக்கர வாகனங்கள், செல்போன், பணம் உள்ளிட்டவை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நெடுஞ்சாலை ஓரத்தில் அரசு பாதுகாப்பினர் பயிற்சி நிலையமானது செயல்பட்டு வருகிறது. இங்கு 18 வயதுக்கு கீழ் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்களில் 18 வயது முதல் 21 வயது வரை உள்ளவர்களுக்கு பேக்கரி தொழில் உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இது தமிழகத்தில் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் வழக்கின் தொடர்புடைய 78 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த அரசு பாதுகாப்பு இல்லத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அன்று தொலைக்காட்சி பார்க்க அனுமதி வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த பொழுது இரு தரப்பினருக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அதனை தடுக்க சென்ற வாயில் காவலரை தாக்கி அவரிடம் இருந்து செல்போன் மற்றும் அறையின் சாவியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து 12 பேர் தப்பியுள்ளனர். தொடர்ந்து அரசு பாதுகாப்பு இல்லத்தில் வெளியே வந்த 12 பேரும் சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேரை மடக்கி பிடித்து அவர்களிடம் இருந்து 3 பைக்குகள், மொபைல் போன்கள், பணம் உள்ளிட்டவை பறித்து கொண்டு 6 பேர் காஞ்சிபுரம் மார்க்கமாகவும் 6 பேர் செங்கல்பட்டு மார்க்கமாகவும் சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற தாலுகா போலீசார் காயமடைந்த ஊழியர்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தப்பிச் சென்ற நபர்களை செங்கல்பட்டு காவல் நிலைய போலீசார் தனிப்படை அமைத்து தற்போது தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பரனூர் சுங்கசாவடி, பைபாஸ், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது போலீசார் தேடி வருகின்ற காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. ரீதி, விவரங்களுக்கு நன்றி திலீபாபு. செங்கல்பட்டு அருகே சீர்திருத்த பள்ளியில் காவலரை தாக்கிவிட்டு 12 சிறார்கள் தப்பியோடி இருக்கிறார்கள். தப்பிய போது சாலையில் சென்றவர்களை தாக்கி இருசக்கர வாகனங்கள், பணம், செல்போன்கள் பறித்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். ஒரு இடத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மாம்பாக்கம் என் ஊர். நான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். ஒரு 10-15 பேர் கூட்டமாக போகிற வர வண்டியெல்லாம் அடித்து தடுத்தி என் வண்டி, இன்னும் 2 பேர் வண்டி பிடிங்கி போயிட்டாங்க. இது எதனா தக்க நடவடிக்கை எடுத்து வண்டியை மீட்டு தருமாறு தலைமுறை கேட்டுக்கொள்ள. போலீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. வண்டி நம்பர்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், கேமராவில் செக் பண்ண சொல்லியிருக்கோம், வண்டி எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலூர் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். வரும்போது இங்கே ஏற்கனவே கும்பலாக இருந்தது, இருட்டாருன்னு தெரியல. ஏற்கனவே வண்டி அடிச்சு பிடிங்க தெரியல. வந்தவொடனே ஓரமாக போகலான்னு போகும்போது பட்டுன்னு அடித்து கீழே தள்ளிட்டு எந்திரிச்சு மறுபடியும் திருப்பி ஒரு தடவை கீழே தள்ளிட்டு வண்டி இது பண்ணிட்டு போயிருந்தேன். பின்னாடியே ஓடுனேன். அங்கே கொஞ்சம் தூரம் போய் அவனை பிடிக்க முடியல சார். 15 பேர் இருப்பாங்க மொத்தம். எல்லாமே சின்ன வயசு தான். ஒரே 5 பேர் 3 பேர், என் வண்டியில் 3 பேர் போகிறாங்க. அது அவங்க வண்டியில் 5 பேர் ஒரு வண்டியில் போயிருக்காங்க. மீதி எப்படி போனாங்கன்னு தெரியல. மீதி மொத்தம் 3 வண்டி போயிருக்கு சார். சொல்லியிருக்கு சார். மாவரைச்சின்னு வந்தேன். மணி 7-5 இருக்கும். ஒரு 10-15 பேர் மேலே இருக்கும். கும்பலாக வழி மறித்து வண்டி கீழே தள்ளிட்டு பைக் சாயும் வாங்கினானுங்க. என் மொபைல் பாக்கெட்லேருந்து மொபைலையும் பிடிங்கிட்டானுங்க. மாவெல்லாம் கீழே தள்ளிட்டு உடஞ்சிச்சு. அப்புறம் பக்கெட்டெல்லாம் உடஞ்சிக்கிது. பிறகு எத்தனை பேர் இருப்பாங்க பசங்க? அவனுங்க 10-15 பேர் இருக்குதுங்க சார். என்ன வயசு இருக்கும்? அவனுங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். 19, 18, 20 வயசு தான் இருக்கும். தள்ளி விட்டானுங்க, கை பிடிச்சினானுங்க, மொபைலை பிடிக்கிட்டாங்க பாக்கெட்லேருந்து. சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வண்டி நம்பர்லாம் எல்லாம் கொடுத்துட்டேன். மொபைல் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது.